ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட் நீடில் த்ரெட் நீடில்ல எப்படி த்ரெட் சுத்தணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு பீட் நீடில் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட்டர் க்ளூ எடுத்துங்க. நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் 4 கலர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட சில்க் த்ரெட் 2 கலர்ஸ் இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா சில்க் த்ரெட் இல்லை அப்படின்னா கூட பூ கட்டுற நூல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பைப்பிங் த்ரெட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட் த்ரெட் சுத்தத்துக்கு முன்னாடி எல்லா த்ரெட்டும் நான் இப்ப பாருங்க எப்படி த்ரெட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இப்ப எல்லா த்ரெட்டுமே ஒன்னா வச்சு க்ளூ அப்ளை பண்ணிடணும். 4 சில்க் த்ரெட்டையும் நீங்க எடுத்துக்கணும். அந்த சில்க் த்ரெட்டை எல்லாமே சேமா வச்சு பாருங்க. நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே நூலை கரெக்டா அதோட எட்ஜில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சமமா வச்சுட்டு அப்புறம் ஒரே ஈக்குவலா பண்ணீங்க. ஏன்னா ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருந்தா நம்ம சுத்தும் போது அது சரி சமமா வராது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்குங்க. ஏன்னா நம்ம சுத்தும் போது கரெக்டா நம்ம எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கை வச்சு இப்ப நான் வீடியோல காட்டுறேன். க்ளூ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு கையால வச்சு இப்படி பண்ணுங்க. ஏன்னா அப்படி பண்ணும் போது க்ளூ சீக்கிரமா காஞ்சிரும். அந்த த்ரெட் எல்லாமே டைட்டா ஒட்டிக்கும். அதுக்காக தான். இங்க பாருங்க, நான் பண்ணதே இப்ப க்ளூ தெரியாம சீக்கிரமா இப்ப நான் பண்றேன் பாருங்க. வீடியோல இந்த மாதிரி கைப்பிடி இப்படி கையால வச்சு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட் கட் பண்ணி எடுத்துக்க. 2 நீடிலுக்கு நம்ம த்ரெட் சுத்த போறோம். அதனால த்ரெட்டை நல்லா லாங்காவே எடுத்துங்க. அப்பதான் 2 நீடில்ஸ்க்கும் த்ரெட் சுத்த முடியும். எவ்வளவு தேவையோ நான் அவ்வளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த த்ரெட்டை எடுத்துக்கணும். எவ்வளவு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம நீடில்ஸ் விட்டதை சிக்கு போடாம பாத்துங்க. நான் இப்ப ஜரிக்கான நீடில் தான் எடுத்திருக்கேன். ஜரி யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட் இந்த நீடில்ல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீடில்ல த்ரெட் சுத்தத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா க்ளூ எடுத்துங்க. க்ளூ எடுத்துட்டு நீடில்ல சுத்தி அப்ளை பண்ணீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீடில பிடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு எல்லா சைடும் சுத்தி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளூ யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்றோமோ அவ்வளோ த்ரெட் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணும் போது பித்துக்காம இருக்கும். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். த்ரெட் வழுக்கிட்டு வராம இருக்கும். நீங்க க்ளூ இல்லாம த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால க்ளூ நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா த்ரெட் எடுத்து ஃபர்ஸ்ட் எட்ஜ் பாருங்க, அந்த நீடில்ஸோட எண்டில் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து சுத்திட்டே வாங்க. கிட்ட 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 சுத்துங்க. இங்க பாருங்க, நான் வீடியோல எப்படி சுத்திட்டே வரேன்னு பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் சுத்திட்டே வாங்க. கிட்ட கிட்ட சுத்துங்க. தெரியுதா நான் எப்படி சுத்தி இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோல. க்ளூ எல்லாமே நான் சுத்தின த்ரெட்டுக்கு மேல வரும். ஏன்னா நம்ம சுத்தி த்ரெட் ரேப் பண்ணதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணோம். அதனால க்ளூ எல்லாமே அந்த த்ரெட்ல நல்லாவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது த்ரெட் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் எல்லாம் டைட்டா சுத்திக்குங்க. லூஸா சுத்தாதீங்க.
அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சில்க் த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுக்காதீங்க. சில்க் த்ரெட் வந்து சாஃப்டா இருக்கும். நீங்க பிடிச்சி ரொம்ப இழுத்தீங்கன்னா எல்லாமே த்ரெட் வந்து கட் ஆயிடும். அதுக்காக தான் சில்க் த்ரெட்டை வந்து பொறுமையா வந்து சுத்துங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வந்து த்ரெட் தேவையோ சுத்திக்குங்க. இங்க பாருங்க, நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு மட்டும் நீடில்ஸ்ல வந்து சுத்திக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சுத்திக்கலாம். நெக்ஸ்டும் வந்து நான் வந்து மறுபடியும் இன்னொரு ரேப் வந்து செகண்டா வந்து நான் மறுபடியும் சுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சுத்து வந்து கைக்கு வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் போடும்போது கரெக்டா இருக்காது. அதனால நான் வந்து செகண்டும் வந்து அதே மாதிரி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு த்ரெட் வந்து மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வர வரைக்கும் சுத்திட்டே வருவேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் டைட்டா மட்டும் பிடிச்சிட்டே சுத்துங்க. இங்க பாருங்க, சுத்தும் போது வந்து க்ளூ வந்து நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி க்ளூ வந்து மேல வரணும். அப்படி வந்து சுத்தும் போதுதான் கரெக்டா நீங்க சுத்துறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி க்ளூ வரும்போது அந்த க்ளூவை வந்து நம்ம தேய்ச்சி விடுவோம். அந்த தேய்ச்சி விடும்போது என்ன ஆகும்னா அந்த க்ளூவோட அந்த த்ரெட் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். த்ரெட் வந்து எடுத்துட்டு வராம இருக்கும். அதுக்காக தான் நல்லா வந்து சுத்திக்குங்க. ஃப்ரீ ஆரி ஒர்க் இது ஃப்ரீயா தான் சொல்லித்தரேன். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் சொல்லித்தரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீன்ல வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். மற்றபடி கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் நான் சொல்லித்தரேன். இதுதான் என்னுடைய சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ லாஸ்டா வந்து சுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா சிசர் வச்சு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே அந்த த்ரெட்டை வந்து எடுத்து அப்படியே சுத்தி விட்டுருங்க. இங்க பாருங்க, சுத்திட்டு அந்த இடத்துல வந்து க்ளூ எல்லாம் இருக்குதெல்லாம் கை வச்சு ரேப் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் க்ளூ வந்து அப்ளை பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் த்ரெட் நீடில்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து த்ரெட் வந்து சுத்தி வச்சுட்டா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து கிளாஸ் வந்து போடும் போது வந்து நம்ம கை வச்சு இங்க பாருங்க, நான் பண்றேன் பாருங்க, இந்த மாதிரி வந்து உள்ள குத்தி இப்படி சுத்தி எடுக்கும் போது, இதே நம்ம வந்து த்ரெட் வந்து சுத்தாம நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே த்ரெட் வந்து சுத்தி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம போடும் போது வந்து அதை சுத்தி இப்படி எடுக்கும் போது வந்து மேல வந்து கை வந்து நம்ம கையில வச்சு தேய்ச்சிட்டே இருப்போம் இந்த நீடியில. அப்படி பண்ணும் போது வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா க்ளூ எடுத்து அது மேல எல்லாம் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வேற எங்கன்னா கூட லைட்டா வந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். அதுக்காக தான் க்ளூ வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அயன் நீடிக்கும் அதே மாதிரிதான் வந்து த்ரெட் வந்து சுத்தணும். இப்ப வந்து சில்க் த்ரெட்டுக்கும் ஜரிக்கும் யூஸ் பண்ற நீடில் வந்து எப்படி வந்து த்ரெட் வந்து சுத்தணுமோ அதே மாதிரிதான் பீட்ஸ் யூஸ் பண்ற நீடிலுக்கும் நம்ம த்ரெட் வந்து சுத்தணும். ரெண்டுத்துக்குமே சுத்திட்டு நல்லா வந்து க்ளூ வந்து போட்டு இங்க பாருங்க, நல்லா க்ளூ வந்து போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம கையில பிடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து 2 சுத்து தான் சுத்தி இருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எத்தனை சுத்து வேணுமோ சுத்தி. தேங்க்யூ.